வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். சூத்திரதாரி சஹரன் ஹாசிமே இலங்கை வேறு விதமான கதைகளை ஊக்குவிக்கின்றது என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. அமெரிக்காவின் சீற்றத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களை இலங்கை விதிக்கின்றது. வரிகளை விதிப்பார் என்றும் உக்ரைனுக்கு எதிராக நடந்து கொண்டது போல் இலங்கைக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டிய காலங்கள் வரலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதி ட்ரம்முக்கும் கோபத்தை ஏற்படுத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் அறிவீர்கள். எங்களால் எதனையும் செய்ய முடியாது. யாருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹரன் காசிமி இலங்கை வேறு விதமான கதைகளை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. எனது கடிதம் தொடர்பு குறித்து அனுரகுமார எப்படி அறிந்தார்? ஆச்சரியமாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளிக்க திகதி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 15 லஞ்ச ஊழல் பற்றிய சரத்துக்கள் புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவுக்கு வருமாறு என்னை கேட்டுக்கொண்டனர். புத்தாண்டு விடுமுறையின் போது நான் கொழும்பில் இருந்த காரணத்தினால் அதை செய்ய முடியாது என்று சொன்னேன். நான் ஏப்ரல் 25 வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டனர். எனது சட்டத்தரணி நாட்டுக்கு வெளியே இருந்த காரணத்தினால் வர முடியாது என்று சொன்னேன். நான் சந்தேக நபராக பெயரிடப்பட்டதனால் எனது சட்டத்தரணி என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இருப்பினும் ஏப்ரல் 15 புத்தாண்டை கொண்டாடப் போவதனால் என்னால் வர முடியாது என்று நான் ஆணைக்குழுவுக்கு கூறியதாக மட்டக்களப்பில் ஜனாதிபதி திசாநாயக்கா ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். ஆணைக்குழுவுடான எனது கடிதம் தொடர்பு குறித்து ஜனாதிபதி திசாநாயக்கா எப்படி அறிந்தார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. லஞ்ச ஊழல் சாரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு ஆரம்பத்தில் ஒரு சட்டத்திறனை தன்னுடன் வர அனுமதி மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி கூறினார். உபமாகாண சபையின் நிதியை வங்கியிலிருந்து எடுத்து அவற்றை தொடர்ச்சியான மூலதன செலவுகளை செலவிடுவது குற்றமல்ல. ஆணைக்குழுவிடம் 3 மணி நேர வாக்குமூலம் அளித்து முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். முந்தைய ஆட்சியின் போது ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சம்பத் தசநாயக்கா ஊவா மாகாண சபை நிதியை ஒரு வங்கியிலிருந்து திரும்ப பெற்ற சம்பவம் தொடர்பாக விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் சரத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் முன் அழைக்கப்பட்டிருந்தார். பிள்ளையான் கைதை தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பின் முக்கிய பகுதிகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் 2006 கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணையில் சிஐடி நகர்வுகள் வெகுமாக அதிகரிக்கப்படுகின்றன. மட்டக்களப்பில் இருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் நெருங்கிய சகா ஒருவரையும் சிஐடியினர் கைது செய்தனர். தற்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகம் நோக்கி திருப்பப்பட்டிருக்கின்றன. பல்கலைக்கழகத்துக்கு சில கோப்புகள் தொடர்பான விசாரணைகள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தொடர்பில் பலரும் அறியப்படாத விடயங்களை பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராய்ந்து கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றனர். கனேடிய பொது தேர்தலில் கரி ஆனந்த சங்கரி உட்பட 3 தமிழர்கள் வெற்றி. 2025 கனேடிய பொது தேர்தலில் போட்டியிட்ட 6 தமிழ் வேட்பாளர்களில் இலங்கை தமிழரான கரி ஆனந்த சங்கரி உட்பட 3 வெற்றி பெற்றுள்ளனர். இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் 3, கன்சர்வேட் கட்சியின் சார்பில் 2, பசுமை கட்சியின் சார்பில் 1 மொத்தம் 6 தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிட்டனர். இவர்களில் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட 3 தமிழர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது. 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,82,000 ரூபாய். 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,58,000 ரூபாய். சர்வதேச சந்தையில் வீழ்ச்சியடையும் இலங்கை ரூபாய். இந்த ஆண்டு இலங்கை ரூபாய் 2.2% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் எழுச்சி வரும் 30 நாட்டு நாணயங்களில் 26வது இடத்தில் இலங்கை இருக்கிறது. இந்த நாணயங்களில் 23 நாணயங்கள் இதுவரை வலுவடைந்திருக்கிறது. ரஷ்ய ரூபா முதலிடம் பிடிக்கின்றது. ஹங்கேரியின் பெரிண்ட் 2வது இடத்தில் இருக்கிறது. இலங்கை ரூபா சேர்த்து மொத்தம் 7 நாணயங்கள் இந்த ஆண்டில் இதுவரை மதிப்பிழந்திருக்கிறது. இறக்குமதி தேவைகள் அதிகரித்த காரணத்தினாலும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் விளைவினாலும் வர்த்தக சுழற்சி விரிவாகி இந்த நிலைப்பாடு ஏற்படுகின்றது. 2025 அதிகரித்த இறக்குமதி தேவை காரணமாக வணிக பற்றாக்குறை விரிவடையும் என்ற மத்திய வங்கி ஏற்கனவே அறிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் பிமலரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமான கதிர்காமம் பிரதேசத்தில் இருக்கும் வீடொன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கைதாகி இருக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 197 ரூபா, கனேடியன் டாலர் 220 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 348 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 233 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 409 ரூபா, சுவிஸ் பிராங்க் 372 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 794 ரூபா, குவைத் தினார் 977 ரூபா, ஓமான் ரியால் 778 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. உள்ளூராட்சி தேர்தல் அமைதி காலத்துக்கான திகதிகள் அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதி கால திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் மே மாதம் 3ஆம் திகதி நள்ளிரவு தொடக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அமைதிய காலம் ஆரம்பிக்கப்படும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் 6ஆம் திகதி நடைபெற இருக்கிறது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவடையும். இதுவரை சுமார் 90% வாக்காளர் அட்டை விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தபால்மா அதிபர் ருவான் சத்குமாரா அறிவிக்கின்றார். 35 ஆண்டுகளின் பின்னர் காங்கேசன்துறை பலாலிக்கிடையில் பேருந்து சேவைகள் ஆரம்பம். 35 வருடங்களின் பின்னராக காங்கேசன்துறை பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியுடான பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் திகதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் அறிவித்திருக்கின்றார். குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பாவனந்தர் ராசா, இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் புரோசிங்க மற்றும் போக்குவரத்து சபை ஊழியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மாளிகை பொருளாதார மையங்களாக மாற்றும் திட்டம். நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்ட 9 சொகுசு பங்களாக்கள் 2 மாத்திரமே வைத்துக்கொண்டு ஏனைய பங்களாக்கள் பொருளாதார ரீதியில் பயன்படும் வகையில் பயன்படுத்துவதற்கு விரைவில் அமைச்சரவையில் ஒப்புதல் எடுக்கப்படும் என்று சொல்ல முடிகின்றது. இந்த பங்களாக்கள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கும் நடவடிக்கை தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி மாளிகை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் 10க்கு மேற்பட்ட வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை யாழ் பல்கலைக்கழகத்தின் உபயோகத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் நுவரெலியாவில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாகவும் அறிய முடிகிறது. கொழும்பு கண்டியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை மாத்திரமே விசேட உற்சவங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாட்டு அரசு தலைவர்கள் நாட்டுக்கு வருகை தரும் சந்தர்ப்பங்களில் அவர்களை வரவேற்பதற்கும் சந்திப்புகளை மேற்கொள்வதற்கும் அந்த ஜனாதிபதி மாளிகை தேவைப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் கண்டி பெருகர நிகழ்வுகளை சம்பிரதாய நிறைவேற்றுவதற்கும் கண்டியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை அவசியம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதி செயலக நிர்வாகத்தின் கீழ் கொழும்பு, கண்டி, நுவரெலியா, மகியங்கனே, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், எம்பிலிப்பிட்டிய, பெந்தோட்டை பிரதேசங்களில் ஜனாதிபதி மாளிகைகள் காணப்படுகின்றன. கொழும்பு மற்றும் கண்டியில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை தவிர்ந்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படவில்லை என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடும் குரலை பெற்று பிரசபைக்கு உட்பட்ட வாழைச்சேனை 10ஆம் வட்டார வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் இன்றைய தினம் சாணக்கியன் கலந்து கொண்டார். நாட்டில் பேருந்து சாரதிகளுக்கு போக்குவரத்து அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தல் ஒன்று. பேருந்துகளில் ஜிபிஎஸ், சிசிடிவி பொருத்துவதை நெறிப்படுத்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவெடுத்துள்ளனர். கூடுதலாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. புத்தளம் பாதையில் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு உடனடியாக செயல்படுத்தல், பேருந்து வழித்தடம் 138இல் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குதல் மற்றும் ஒரே சங்கத்தின் கீழ் இயக்கப்படும் மற்றும் லாபம் பகிர்ந்து கொள்ளப்படும். பேருந்துகளில் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி காட்சிகள் பொருத்துவதை முறைப்படுத்தல் வேண்டும். ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான அமைப்பையும் டிஜிட்டல் அமைச்சகத்துடன் இணைந்து முறையாக உருவாக்க வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி.